ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிற ஒரு கொஸ்டின். ஆனால் ஹானஸ்டாக சொல்லணும்னா ரொம்ப பேருக்கு இந்த கொஸ்டினை அவங்களுக்குள்ளேயே கூட கேட்க பயமாக இருக்கும். அது என்னன்னா, நாளைக்கு மார்னிங் நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது ஸ்க்ரீனில் 10 crores பேலன்ஸ்னு காமிச்சா நீங்கள் முதல்ல உங்கள் லைஃப்பில் என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க? லைக், இப்போ ஓகேவா இருக்கிற உங்கள் க்ளோத்ஸ் சடன்லி ஆவரேஜாக தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகுமா? நல்ல ஒர்க் ஆகிற உங்கள் ஃபோன் ஆனால் லேட்டஸ்ட்டாக இல்லைன்னு சேஞ்ச் பண்ண ஆசை வருமா? இதுவரை நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்க உங்க கார் ஆனா இப்ப யாருமே உங்களை திரும்பி பார்க்கலன்னு புது கார் வாங்கணும்னு தோணுமா? இல்லனா முதல்ல உங்க இன்ஸ்டாகிராம் பயோவை சேஞ்ச் பண்ணுவீங்களா? வேர்ல்டுக்கு நான் சக்சஸ் ஆயிட்டேன்னு காமிக்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அண்ட் கேர்ஃபுல்லா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உலகத்துல இருக்கிற ரொம்ப ரிச் பீப்புள்ல பல பேர் இப்படி எதையுமே பண்ண மாட்டாங்க. அவங்க இமீடியட்டா நியூ க்ளோத்ஸ்க்கு சேஞ்ச் ஆக மாட்டாங்க, லைஃப் ஸ்டைலை ஷோ ஆஃப் பண்ண மாட்டாங்க, ஸ்டேட்டஸை எல்லாருக்கும் முன்னாடி சீன் போட்டு காட்ட மாட்டாங்க. இது ஸ்டிங்கியா இருக்கிறது இல்ல, லேசியா இருக்கிறது இல்ல, ஆர் சிம்பிள் லிவிங்கான ஸ்லோகன் கூட இல்ல. இது நல்லா யோசிச்சு எடுத்த ஸ்ட்ராட்டஜி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறோம் மில்லியனியரா இருந்தாலும் இன்டென்ஷனலி புவர் மாதிரி தெரியற பீப்புளை பத்தியும் அண்ட் அது ஏன் முக்கியம்னு பார்க்க போறோம். ரிசர்ச், ஸ்டடீஸ் அண்ட் சைக்காலஜி எல்லாம் சொல்லுது இந்த ஹேபிட், இந்த மைண்ட் செட் அண்ட் இந்த வே ஆஃப் கேரிங் யுவர் செல்ஃப் தான் லாங் ரன்ல உண்மையான வெல்த்தை கிரியேட் பண்ணும்னு. பாயிண்ட் நம்பர் 1, ஷோயிங் ஆஃப் உங்க ஃப்ரீடமை திருடும். இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி சொல்லுது ஹை ஸ்டேட்டஸ் கன்சம்ஷன் உங்க ஃப்ரீடம் ஃபீலிங்கை குறைக்கும்னு. அதுக்கு என்ன மீனிங்? நீங்க ரொம்ப ரிச்சா தெரிஞ்சா நீங்க கிரியேட் பண்ண இமேஜுக்கு நீங்க பிரிசனரா ஆயிடுவீங்க. உங்களோட மணி உங்க கண்ட்ரோல்ல இருக்காது, உங்களோட இமேஜ் தான் அதை கண்ட்ரோல் பண்ணும். ஒரு எக்ஸ்பென்சிவ் கார் வச்சுட்டு இருந்தா ஸ்பீடும் கம்ஃபர்ட்டும் மட்டும் இல்ல, அதுக்கு காஸ்ட்லி இன்சூரன்ஸ் வேணும். நார்மல் காரை விட ரொம்ப காஸ்ட்லி மெயின்டெனன்ஸ். சின்ன ஸ்கிராட்ச் வந்தாலும் கூட உங்க ஹார்ட் ரேஸ் ஆகும். எவ்ரி மந்த் புது வரியும் வரும். அண்ட் நீங்க டிரைவ் பண்ணும்போது கூட ரோட பார்க்காம பீப்புள் உங்க காரை பார்க்கறாங்களான்னு தான் மைண்ட் அப்சர்வ் பண்ணும். அதே போல எக்ஸ்பென்சிவ் க்ளோத்ஸும் ஸ்டைலுக்கு மட்டும் இல்ல, அது ப்ரெஷரும் கொடுக்கும். எல்லா இடத்துலையுமே சேம் லெவலை மெயின்டைன் பண்ணணும், லைக் சேம் பிராண்ட் அண்ட் சேம் ஸ்டேட்டஸ்னு. இன்னைக்கு காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டுட்டு நாளைக்கு சீப் ட்ரெஸ் போட்டா ஆக்வர்டா ஃபீல் ஆகும். ஸோ இன்னைக்கு நீங்க ப்ரீமியம் லைஃப் ஸ்டைலை காமிச்சா நாளைக்கு சிம்பிளா வாழ முடியாது. ஸ்லோவா உங்க டிசிஷன்ஸ் உங்க ஹார்ட்ல இருந்து வராது. டெய்லி உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ற ஜாபை குவிட் பண்ண மாட்டீங்க. அண்ட் லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய ரிஸ்கை கூட எடுக்க பயப்படுவீங்க. அது ஏன் தெரியுமா? ஒரு வாய்ஸ் ஆல்வேஸ் உங்க மைண்ட்ல இருக்கும், பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ், ரியல் வெல்த்னா என்ன வேணும்னாலும் வாங்குறது இல்ல. ரியல் வெல்த்னா பயம் இல்லாம நோன்னு சொல்ல முடிகிற ஸ்ட்ரென்த். பாயிண்ட் 2, புவரா தெரியறது உங்க கேஷை சேவ் பண்ணும். இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கலாம், ஆனா ஐ ஓப்பனிங் ஃபேக்ட். யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் ரிப்போர்ட் படி யூஎஸ்ல 40% பீப்புள் கிட்ட எமர்ஜென்சின்னு வந்தா $1 கூட கேஷா இல்ல. ஸ்மால் மெடிக்கல் பில்க்கு, அன்எக்ஸ்பெக்டட் ரிப்பேர் அண்ட் சடன் எக்ஸ்பென்சஸ்க்குன்னு. அண்ட் இதுவே அவங்க ஃபினான்சஸை ஷேக் பண்ணிடும். அதனால ஸ்ட்ரெஸ்ஸும் ஹை அண்ட் டெப்டும் ஹை. ஈவன் நைட் ஸ்லீப் கூட போயிடும். ஆனால் அதே சேம் பீப்புள் தான் எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஃபோனை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபோன் உடஞ்செல்லாம் போயிருக்காது, பேட்டரி நல்லா தான் இருக்கும், கேமரா கூட குட் கண்டிஷனில் தான் இருக்கும். ஆனால் புது மாடல் வந்த உடனே அவங்களுக்கு அவங்களோட ஓல்டு ஃபோன் அவுடேட்டடாக ஃபீல் ஆகும். கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்தால் போதும், நான் ஷோ ஆஃப்க்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், இன்ஸ்டன்ட் சிஸ்டம்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு. எவ்ரி மந்த் 5,000 சேவ் பண்ணுங்க, கொஞ்சம் லெஸ்ஸாக வெளியில் சாப்பிட போங்க, ஃபோன் அப்கிரேடாக கொஞ்சம் லேட்டாக பண்ணுங்க அண்ட் கொஞ்சம் சிம்பிள் லைஃப் ஸ்டைலை வாழ பழகுங்க. நெக்ஸ்ட், அந்த 5,000 லோ காஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்தியாவில் லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன் 10%. 20 இயர்ஸ்க்கு அப்புறமா அது 38 lakhs ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இது மோட்டிவேஷனல் டயலாக் இல்லை, இது கால்குலேட்டரோட போரிங்கான ரியல் ட்ரூத். அதனால தான் புவரா தெரியறது ஃபாஸ்டஸ்ட் வே டு பிகம் ரிச். இதால நீங்க ஜஸ்ட் உங்க மணியை மட்டும் சேவ் பண்ணல, நீங்க உங்க ஃபியூச்சரை பை பண்றீங்க. பாயிண்ட் 3, சிம்பிள் லைஃப் ராங் பீப்புளை அட்ராக்ட் பண்ணாது. சைக்காலஜியில் ஒரு கான்செப்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட்டஸ் மேக்னெட் எஃபெக்ட். நீங்க ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணினா ராங் பீப்புள் அட்ராக்ட் ஆகுறாங்க. லைக் லோன் கேட்குற பீப்புள், கம்பேர் பண்ற பீப்புள் அண்ட் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ற பீப்புள்னு. ஸோ கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் ஆன உடனே பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். யாராவது உங்க ஏர்னிங்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க, யாராவது உங்க லைஃப் ஸ்டைலோட கம்பேர் பண்ணி இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ணுவாங்க, யாராவது உங்ககிட்ட எவ்வளோ கெயின் பண்ண முடியும்னு யோசிப்பாங்க. ஆனால் அதே சமயம் நீங்கள் லோ ப்ரொஃபைலாக இருக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வரவங்க உங்களோட காருக்கு இல்லை, உங்களோட மணிக்கு இல்லை, உங்களோட மைண்டுக்கு, உங்களோட கான்வர்சேஷனுக்கு அண்ட் உங்களோட திங்கிங்காக வருவாங்க. பாயிண்ட் 4, மோர் ஸ்டஃப் இஸ் ஈக்குவல் டு லெஸ் ஹாப்பினஸ். ஃப்ரெண்ட்ஸ், சயின்ஸில் ஒரு கான்செப்ட் இருக்கு, hedonic adaptation. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட ரிசர்ச் சொல்லுது நியூ திங்ஸ் கொடுக்குற ஹாப்பினஸ் யூஸ்வலி 3 to 6 வீக்ஸ் தான் இருக்கும்னு, அப்புறம் பேஸ் லைனுக்கு திரும்பி வரும்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நியூ கார், நியூ ஃபோன், நியூ ஹவுஸ், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், அப்புறம் நார்மல் லைஃப்க்கு வந்துடும்.
லைக் சேம் ரோட்ஸ், சேம் டிராஃபிக், சேம் நோட்டிஃபிகேஷன்ஸ். அண்ட் மைண்ட் நெக்ஸ்ட் நியூ திங்கை தேடி போகும். அண்ட் இதுதான் பீப்புள் லைஃப் ஃபுல்லாக ரன் பண்ணுற ரேஸ். ஆனால் வின் பண்ண மாட்டாங்க. அதே ஜஸ்ட் ஃபியூவர் திங்ஸை சூஸ் பண்ணுற பீப்புளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவங்க அட்டென்ஷன் சேவ் பண்ணுவாங்க. அதனால லெஸ் டிஸ்ட்ராக்ஷன், லெஸ் டிசிஷன்ஸ், லெஸ் கம்பேரிசன். இன்னைக்கு வேர்ல்ட்ல அட்டென்ஷன் தான் மோஸ்ட் வேல்யூபிள் கரன்சி. நீங்க மணி ஆன் பண்ணலாம், ஆனா டைமும் ஃபோக்கஸும் திரும்ப கிடைக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஸ்மால் மொமெண்ட்ஸ் கூட பிரைட்டா ஃபீல் ஆகும். லைக் கப் ஆஃப் டீ, ஈவினிங் பிரீஸ், ரீசன் இல்லாம சிரிப்பு. இது எல்லாமே சீப்பா இருந்தாலும் டீப் இம்பாக்டை கொடுக்கும். பாயிண்ட் 5, லோ எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு ஏர்லி ரிட்டையர்மெண்ட். மோஸ்ட் பீப்புள் நினைக்கிறது என்னன்னா ரிட்டையர்மெண்ட்னா ரிச் ஆனதுக்கு அப்புறம் தான் வரும்னு. ஆனா ட்ரூத் என்ன தெரியுமா? ரிட்டையர்மெண்ட் வரது லெஸ்ஸா ஸ்பெண்ட் பண்றதால தான். ஃப்ரெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். வெல்த் இஸ் ஈக்குவல் டு சேவிங் ரேட் இன்டு டைம். இதுல நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றீங்கன்றதை விட எவ்வளவு சேவ் பண்றீங்கன்றது தான் முக்கியம். நீங்க 40,000ல கம்ஃபர்டபுளா வாழலாம்னா உங்களுக்கு 1 crore தேவையே இல்லை. மேபி ஒரு 60 lakhs போதும். ஆனா 1 lakh per month ஸ்பெண்ட் பண்ணினா 1 crore கூட ஃபாஸ்டா காலி ஆயிடும். அதனால தான் லெஸ் ஸ்பெண்டிங் உங்களை ஃபினிஷ் லைனுக்கு க்ளோஸரா கொண்டு வரும். லெஸ் இஎம்ஐ, லெஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் லெஸ் வரி. இந்த டிசிப்ளின் தான் ஃபயர் மூவ்மெண்ட் ஃபவுண்டேஷன். பாயிண்ட் 6, போரா தெரியறதுன்றது ஒரு நெகோசியேஷன் வெப்பன். ஃப்ரெண்ட்ஸ், MIT ஸ்டடி சொல்லுது காஸ்ட் கான்ஷியஸாக தெரிகிற பீப்புள் பெட்டர் டீல்ஸ் வாங்குறாங்கன்னு. அது ஏன் தெரியுமா? அது ஏன்னா மற்றவங்க அந்த பர்சனை பற்றி திங்க் பண்ணுவாங்க, இந்த ஆள் அன்னெசரியாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டான்னு. ஆனால் எக்ஸ்பென்சிவ் க்ளோத்ஸ், ஃபேன்சி காரில் வர பர்சனை பார்த்தா உடனே ஒரு அசம்ஷன் வரும், இவன் மணியை வேஸ்ட் பண்ணிடுவான்னு. ஸோ சிம்பிளாக இருக்கிறது வீக் இல்லை, அது டேஞ்சரஸ். பிகாஸ் உங்கள் பவர்ஃபுல் வேர்ட் நோ. பாயிண்ட் 7, லோ ப்ரொஃபைல் பீப்புள் ஃபெயில் ஈஸிலி அண்ட் வின் சைலண்ட்லி. ஷோ ஆஃப் பண்ணுற பீப்புள் ஃபால் ஆக பயப்படுவாங்க. அது ஏன் தெரியுமா? அவங்க பப்ளிக்காக ஃபால் ஆனால் இமேஜ் பிரேக் ஆகிடும்னோ பீப்புள் மார்க் பண்ணுவாங்கன்னு. அதனாலேயே அவங்க சேஃபாக ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் லோ ப்ரொஃபைல் பீப்புளை பார்த்தீங்கன்னா குவைட்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க, ஃபெயில் ஆவாங்க, பட் லேர்ன் பண்ணுவாங்க அண்ட் அகைன் ட்ரை பண்ணுவாங்க. அவங்கள யாருமே நோட்டீஸ் கூட பண்ண மாட்டாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தா மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபவுண்டர்ஸ் ஃபர்ஸ்ட் 5 to 10 ப்ராஜெக்ட்ஸில் ஃபெயில் ஆகி தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜெஃப் பெசாஸ் அமேசானுக்கு முன்னாடி நிறைய ஐடியாஸை ட்ராப் பண்ணாரு. ஏர்பிஎன்பி ஃபவுண்டர்ஸ் சீரியல் பாக்ஸஸ் கூட செல் பண்ணாங்க. அண்ட் கூகுளுக்கு கூட நிறைய ஃபெயில்ட் அட்டம்ஸ் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்பாட்லைட் இல்லைன்னா ப்ரெஷர் இல்லை, ப்ரெஷர் இல்லைன்னா லேர்னிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதே சமயம் போரா தெரியறதுனா நீங்கள் போர்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு மீனிங் உங்கள் ஈகோவை விட உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் முக்கியமாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மணியை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, ஸ்கில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, மெமரிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃப்ரீடமில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ஃப்ளாஷியான ஆட் வந்து பை நவுன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. உங்களை நீங்களே கேளுங்க, இது டெய்லி லைஃப்க்கு தேவையா? இதனால லைஃப் ஈஸியர் ஆகுமா? இல்லை ஈகோக்கு ஸ்மால் பூஸ்டா? அது ஈகோனா கில்ட் இல்லாமல் ஸ்க்ரால் பண்ணுங்க அண்ட் மணியை ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணுங்க. பிகாஸ் ட்ரூத் என்னன்னா, ஈஸி ரூட் லைக்ஸ் கொடுக்காது, ஆனால் அது நீங்கள் ரன் பண்ண தேவையில்லாத லைஃப்பை கொடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட மெயின் மெசேஜ் ரொம்ப சிம்பிள். ரிச் ஆகிறது ஷோ ஆஃப் பண்ணுறதுனால இல்லை, கண்ட்ரோல் பண்ணுறதால. உங்கள் க்ளோத் சிம்பிளாக இருக்கலாம், உங்கள் ஃபோன் லேட்டஸ்ட் மாடல் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் கார் லக்ஸரியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் மைண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்கள் மணி க்ரோ ஆகும். ரியல் வெல்த்னா பீப்புளை இம்ப்ரெஸ் பண்ணுறதில்ல, ரியல் வெல்த்னா பீஸ்ஃபுல்லாக வாழ்றது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரியான மணி மைண்ட் செட் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றின வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் இங்கே நம்ம கோல் ஷோ ஆஃப் இல்லை, ரியல் வெல்த்தை பில்ட் பண்ணுறது. தேங்க்யூ.